ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து ஒன்று பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இது. அதை பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சிம்பிளானது தான். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வங்கி பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு சிம்பிளாக பார்டரும் சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு மட்டும் பார்த்துருந்தோம். அண்ட் சைடில் இப்போ நம்ம வந்து அந்த சென்டர் போர்ஷனில் வரக்கூடிய அந்த ஃப்ளவருக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் போர்ஷன், அதாவது அந்த நம்ம வங்கிக்கு வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா கட்டுறப்போ, அந்த போர்ஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நம்ம அதை வந்து வாட்டர் ஃபில்லிங்கில் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். வாட்டர் ஃபில் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெண்டு சைடும் வந்து இருக்கக்கூடிய இந்த கொஞ்சோண்டு கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ அந்த வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து பேப்பரில் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இது. நீங்கள் இதே ஷேப்லேயே போடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து அந்த இடத்துல போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும். ஸ்டிச்சஸ் வந்து நெளியாக வரணும். அதுதான் பேசிக் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் அதை பார்த்தோன்னே ஐயோ இதே மாதிரியே தான் போடணுமா, அது எப்படி அதே மாதிரியே எல்லா இது ஃபுல் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு சில இடங்கள்லாம் அதே ஷேப்புக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு டிசைனில் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் அப்படி தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் வந்து இல்லை எனக்கு நான் அதே மாதிரி மெத்தடே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அந்த ஷேப்பை வந்து இந்த என்ன டிசைனுக்குள்ளே நீங்கள் வந்து வரைய போகிறீங்களோ அதுக்குள்ளே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது பிகினர்ஸ்க்கு மட்டும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வாட்டர் ஃபில்லிங்கை வந்து போடுங்க. அதுவும் எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக போடுங்க. இப்போ இதுலேயுமே நான் இதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் நான் ரொம்ப நெருக்கி போட விரும்பல. ஏன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இன்னும் இது பண்ணி போட்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியாது. அதனால் நான் இதில் போடும்போதுமே கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் கேப் விட்டு தான் போட்டிருக்கேன். நம்ம மறுபடியும் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடும்போது வாட்டர் ஃபில்லிங் வந்து எப்படி நெருக்கமாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ ஒன்று வந்து போடலாம். நெருக்கமாக போடுறதுக்குமே ஒரு சில ட்ரிக்ஸ் மட்டும் இருக்குது. அதை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் வந்து இப்படி தான் போடணும்னு இல்லை. நீங்கள் வந்து சின்ன சின்ன தையலாக போட்டிங்க அப்படின்னாலும் அது ஒரு டிசைன் அழகாக இருக்கும். பெரிய பெரிய தையலாக போட்டிங்கனாலும் அதுவும் ஒரு டிசைன் மாதிரி அழகாக தான் இருக்கும். வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்தவரை நம்ம போடுறது தான். அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான ஸ்டிச்சு அப்படின்னா இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். நானுமே ஃபஸ்ட்டு பழகும்போது எனக்கு நான் லோட் ஸ்டிச்சு மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் கூட போட்டுட்டேன். பட் அந்த வாட்டர் ஃபில்லிங் மட்டும் வரவே இல்லை ரொம்ப நாளாக. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அப்படியே ரேண்டமாக ஒரு நான் உங்களுக்கு வந்து பேப்பரில் வரைஞ்சி காமிச்ச ஷேப்பை மட்டும் நான் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு பட் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு இதில் வந்திருக்காது. பட் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. அந்த கேப்பு வந்து உங்களுக்கு இந்த வயலட் கலர் வந்து தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து கவர் ஆனால் போதும். அதாவது வயலட் வந்து அதிகமாக தெரியாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலே போதும். இப்போ லாங்கில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த க்ரீன் தான் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த வயலட் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஸோ வயலட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆன ஒரு கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கலர் காம்பினேஷனில் தான் தெரியும். ஸோ இப்போ புட்டாஸ் போடுறதுக்காக நான் அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து
புட்டாஸ்க்கு வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா சக்கரி வச்சு குந்தன் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால நம்ம ஜரி த்ரெட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்து ஒரு பீடு மாதிரி, கோல்டு பீடு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை சுற்றியுமே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் அதுவும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு காட்டுறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் த்ரெட் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து புட்டாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புட்டாஸை சுற்றி நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு நடுவில் ஒரு பீட்ஸை வச்சு, கோல்டு பீட்ஸ் வச்சுட்டு சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. நமக்கு இது வந்து வெறும் த்ரெட் ஒர்க்கும் பண்ண மாதிரியாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு பீட்ஸ் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம வெறும் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது புட்டாஸ்க்கு இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு நீங்கள் ஒர்க் பண்ண டிசைன்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம அதை ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கூட மோட்டிவேஷனாக இருக்கும், நம்ம இன்னும் நிறையா ஒர்க்கை வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஒர்க்கை வந்து பாராட்டுறதுக்கு யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா இன்னும் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய மூளை வந்து யோசிக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இமேஜஸை வந்து கண்டிப்பாக என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.